வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா, இப்போது ட்ரெண்டிங், எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க நோ ஆயில் நோ பாயில். அதை வச்சு ஒரு மூவி கூட வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னபூர்னின்னு ஒரு மூவி வந்துச்சு. பட் ஆனால் கரண்ட்லி அந்த மூவி வந்துட்டு நம்மளுக்கு ஓடிட்டு இல்லைன்னு நினைக்க, ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்னால வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணாங்க. என்ன ரீசன் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. எந்த ஒரு ஆயிலும் சேர்த்தாமல் அண்ட் சாப்பாடை வந்துட்டு பாயிலும் பண்ணாமல் நம்ம வந்து அப்படியே செஞ்சு சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைக்கி நாம் பண்ண போகிற ஃபுட் சேலஞ்ச். அண்ட் இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஃபுட் சேலஞ்சில் ஃபஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா, இட்லியும் சட்னியும், அதுவும் எந்த ஒரு ஆயிலும் சேர்த்தாமல் பாயிலும் பண்ணாமல் கடகடகடன்னு பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவல் எடுத்துக்கிறேன். அவல் வந்து ஒரு 1.5 கப் போல் எடுத்தேன். 1.5 கப்புக்கு வந்து எனக்கு 4 இட்லி வந்துச்சு. ஆனால் அது கூட உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரவை பதத்தில் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட வந்துட்டு அதை மாவை புளிக்க வைக்கணும்ல, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணால் முந்தின நாளே வந்துட்டு கட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு மிக்சிங் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம், நீங்கள் வெளியோ வைக்கலாம், எதில் வச்சாலும் உங்களுக்கு வந்து புளிச்சிடும். ஒன்ஸ் புளிச்சதுக்கப்புறம் எடுத்து அடுத்த நாள் இந்த மாதிரி நம்ம மாவு அரைக்கிறோம்ல, அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிக்கும் போது வரணும் தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்பயுமே வந்து இட்லி தட்டில் போட்டு நம்ம இட்லி அவிப்போம்ல, அதே மாதிரி நல்ல ஒரு கிளாத்தில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது, ஈரமே இல்லாத கிளாத்தில் வந்து இந்த மாவு நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த இட்லி வந்து ரெடி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை இப்போ வச்சுட்டு 10 மினிட்ஸ் விட்டுருவோம். 10 மினிட்ஸ்க்குள்ளே கார சட்னி ஒன்று பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதனாலும் எடுத்துக்கலாம், 2 மிளகா, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் உப்பு, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கார சட்னி ரெடி. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்னா இட்லி அது என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நான் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அழகாக தான் வந்துச்சு, பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா உடஞ்சிருச்சு. சாரி மக்களே, சூப்பராக இட்லி வரும்னு நினச்சேன், ஆனால் இப்படி வந்து உப்புமா மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா, பட் இருந்தாலும் ஓகே, இதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ நாம் வந்துட்டு தெரியுதா இல்லையோ, ஓகே மக்களே, ஸோ நாம் வந்துட்டு இந்த நோ பாயில் நோ ஆயிலில் செஞ்ச இந்த இட்லி அண்ட் சட்னியை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ ரவைக்கு வந்துட்டு எவ்வளோ அந்த தேங்காய் பால் ஊற்றணும் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷனில் ஓகே இவ்வளோ போதும்னு நினச்சி ஊற்றினா, நான் எனக்கு கூட கொஞ்சம் ஊற்றிருக்கணும் போல். ஊற்றியிருந்தா இது இன்னும் நல்லாவே செட் ஆகிருக்கும். இது ஆக்சுவலாக இப்போ பார்க்குறக்கு ரவை உப்புமா மாதிரி இருக்குது. சரி, இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணியா குடி. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டே நான் சொன்னோம்ல, அதுதான் அந்த ஈக்குவேஷன், எனக்கு எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் எனக்கு வந்து தெரியல. எவ்வளோ மாவுக்கு வந்துட்டு எவ்வளோ அந்த லிக்விட் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதனால் எனக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி வந்துடுச்சு. தேங்காய் பாலில் வந்து அவங்க லெமன் மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் நினச்சேன் அந்த லெமன் ஃப்ளேவர் ரொம்ப ஹார்டாக தெரியும் சாப்பிடும் போது நினச்சேன், ஆனால் அந்த ஃப்ளேவர் தெரியவே இல்லை. அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ஒரு இட்லி பைத்தியம், எனக்கு தோசைலாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் சாப்பிட்ற சூடான இட்லி சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா கூட இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு நிஜமாக பிடிச்சிருக்கு. அதுவும் எஸ்பெஷலாக இந்த கார சட்னி கூட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. எனக்கு கரெக்டாக வந்து இருந்துச்சா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எக்ஸாக்டாக இல்லை, அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த இட்லி மாதிரியே வந்துட்டு அழகாக மோல்ட் அவுட் பண்ணி கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சாம்பார் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இதுக்கு வந்து ஒரு துண்டு மாங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த இன்க்ரீடியண்ட்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு நாகர்கோவில் சைடில் வந்து நான் சாப்பிட்ட வெறுங்குழம்பு அப்படின்றது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணுவாங்க, இவங்க அதில் புளித்தண்ணி ஆட் பண்ணல. ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு சாம்பார் பொடி வந்து நம்மளை வந்து சேர்த்துக்க சொன்னாங்க.
சாம்பார் பொடி சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் வந்து நல்லா கிள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க. இது கூடவே காஞ்ச மாங்காய் வந்து உள்ள ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட காஞ்ச மாங்காய் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதுவே ஆட் பண்ணி நம்மளோட சாம்பார் வந்து இப்போது ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரைஸு அப்புறம் கூட்டு வந்து வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் கூட்டு. ஸோ வாழைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வாழைக்காயை வந்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத குட்டி குட்டி எவ்வளோக்குள்ளே முடியுமோ அவ்வளோக்குள்ளே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணியில் ஆட் பண்ணி அதை கூட இந்த உப்புன்னு சொல்லுவாங்க, பிங்க் சால்ட் சொல்லுவோம் தெரியுமா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா அது வந்து வெந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வேக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம அதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அவல் எடுத்துகிட்டு அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ரைஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த வாழைக்காய்க்கு வந்து 15 மினிட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே டைம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி இருக்குதுன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். அண்ட் இது கூட ஸ்வீட் ஒன்று வேணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாயசம் பண்ண போகிறோம், இளநீ பாயசம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இளநீ எடுத்து அந்த இளநீ தண்ணியை வந்து ஊற்றிட்டு அது கூடவே உள்ளே இருக்கிற அந்த வழுக்க இருக்குது தெரியுமா, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் இது கூட வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மில்க் மேட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு சேனலில் மில்க் மேட் ஆட் பண்ணி காமிச்சாங்க அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே மில்க் ஆட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு அது மில்க் மேட் ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கப் போல் தேங்காய் பால் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் டேஸ்ட் கொடுக்கும், இன்னொரு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு அண்ட் மில்க் மேடும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட இளநீர் பாயசம் ரெடி ஆகிடும். இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குடிக்கும்போது கொஞ்சம் ஜெல்லுன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இது முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ரைஸு அப்புறம் கூட்டு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. ஸோ தண்ணி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கும் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வாழைக்காய் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கணும், சீரக பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் இந்த நோ ஆயில் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இது எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு திகிலாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நார்மலாகவே இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூடாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் இது கொஞ்சம் அப்படி ரொம்ப எவ்வளோ போய் இருக்கிறது டச் பண்ணும்போது லைட்டாக அந்த கோல்டாக ஃபீல் ஆகும்ல, அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வாழைக்காய் பொரியல் ஆக்சுவலாக டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த குழம்பு இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இது பிடிக்கல. ரொம்ப சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கிறதுக்கு வேண்டாம், பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாக அந்த ஃபீல் இருக்கும்ல, அது வந்து எனக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை ஏன் தெரியல. ஓகே நோ ஆயில் நோ பாயில். அதில் வந்து செம்மையாக வந்துட்டு நம்ம லஞ்சில் கூட்டு குழம்பு அதெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ அது கூடிய டெசர்ட் இளநீர் பாயாசம். இந்த இளநீர் பாயாசத்துக்கு ஒரு சூப்பரான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது எங்கள் காலேஜில் நடந்த குக்கிங் காம்படிஷனில் வந்துட்டு நான் இந்த ரெசிபி வந்து செஞ்சுருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இளநீர் பாயசமும் அது கூடவே வந்துட்டு கடலை மாவில் அது கூடவே கேப்ப மாவில் வந்துட்டு வடை வந்து செஞ்சு டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தேன். அதை பார்த்து எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகி இந்தாம்மா ஃபஸ்ட் ப்ரைஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க. அப்படிலாம் நடக்கவே இல்லை. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக எப்பயும் போல் அங்கே மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நம்மளோட இந்த டிஷ்ஷுக்கு வந்து 3rd ப்ரைஸ் வந்து கிடச்சிது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷனில் போய் நான் வின் பண்ணது எனக்கு நிஜமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு வந்து இதை சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு திரும்பவும் அதே இளநீர் பாயாசத்தை நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம். பிடிக்கலாம், டேஸ்ட்டாக தான் எனக்கு தெரியும், எப்படினாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தெரியும். ஆனால் நான்
நான் காலேஜில் செஞ்ச அந்த குக்கிங் காம்படிஷனில் நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம இல்லை, அதுக்கு பதிலாக நான் குக்டுன்னு ஒரு சேனலில் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு மில்க் மேட் ஊற்றிருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அதை ஊற்றி நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய பவுல் நிறைய செஞ்சு வச்சுருந்தேன். நான் ஒன்ஸ் காம்படிஷன் முடிஞ்சிட்டு போகிறதுக்குள்ளே நான் அந்த பவுல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. நான் அங்கே வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்த, அதாவது மார்க் போட வருவாங்கள்ல அந்த ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், சும்மா பார்க்குறதுக்கு வந்த ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சு ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும் போல். அதனால் வரவங்க போகிறவங்க எல்லாருமே குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு ஹிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவே நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு சமோ 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 சமோ. நோ ஆயில் வரிசையில் நெக்ஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது முந்தின நாளே நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கு வந்து பன்னீர் ரோஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் எங்கள் சிவகாசியில் பன்னீர் ரோஸ் கேட்டால் நாட்டு ரோஸை காமிச்சு இதுதான் பன்னீர் ரோஸ்ன்னு சொன்னாங்க. இது என்ன கதைன்னு தெரில எனக்கு. அண்ட் அது கூட ஒரு வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு வந்துட்டு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டைத்தூள், அப்புறம் தேங்காய் பால்ன்றது வந்து கெட்டியான தேங்காய் பால், தேங்காய் பால் சொல்லுவோம் தெரியுமா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வந்துட்டு பனங்கல்கண்டு இல்லை தேன் நீங்கள் இதனால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுகர் இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு வந்து கொஞ்சோண்டு பீட்ரூட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா ஃபைனாக நல்லா க்ரீமியாக பேஸ்ட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நைட் வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே செட் ஆயிரும், சூப்பராக செட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போது நாம் இதை போய் சாப்பிடலாம். நம்மளோட இந்த நோ ஆயில் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக ஐஸ்கிரீம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை வந்துட்டு டெசர்ட்டுன்னு சொல்லலாம், ஐஸ் டெசர்ட்டுன்னு சொல்லலாம். இது சாப்பிட எப்படி இருக்கணும், மில்க் ஷேக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் கூட ரோஸ் பூ நிறையா போட்டதும் நிறையா அந்த ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் வந்து டாமினேட்டிங்காக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பனானாவோட ஃப்ராக்ரன்ஸ் டாமினேட்டிங்காக இருக்குது. பனானா மில்க் ஷேக்கை வந்து நம்ம ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி நல்லா இருக்குது. மார்னிங்லேருந்து ஷூட் எடுத்து நான் டயர்டாகிட்டேன். ஸோ நைட்டுக்கு வந்து நான் சிம்பிளாக தான் அதை செஞ்சுக்கலான்னு பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் நார்மலாக அது எப்பயுமே செய்வாங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம், வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, வெளியே ஃபுட் எதுவும் வாங்கிட்டு வரேன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தியானம் வச்ச ரைஸ் இருக்கும், அதுக்கு கூட சேர்த்து வந்து பச்சை புளி ரசம் ஒன்று வைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டையும் ஒரு சட்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த பச்சை மிளகா வந்து நல்லா பிதுங்கி வெங்காயத்தோட கலந்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் அது கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புளி தண்ணி இருக்குல்ல, புளி தண்ணியில் வந்து நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க, அதை வந்து அது கூட ஆட் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா இடித்து பொடிச்சு வச்சுருப்பாங்க, அதையும் அது கூட ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அவ்வளோதான், பச்சை புளி ரசம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வேணும்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம அந்த அவலை வந்து மத்தியானம் ஊற வச்சு ரைஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டேன். பண்ணி சைட் டிஷ் மட்டும் எதுவும் பண்ணலை, ஏன்னா எனக்கு நிஜமாவே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எதுவும் பண்ணல, அப்படியே வச்சு சாப்பிட்டேன். எப்பயுமே நான் அதை சாப்பிடுவேன். நார்மலாக பச்சை புளி ரசம் இல்லாமல் ரசமும் ரைஸும் மட்டும் எந்த ஒரு கூட்டும் இல்லாமல் வீட்டில் சாப்பிடுவேன். நைட்டானால் எனக்கு வந்து அது பிடிக்கும், அதனால் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நார்மல் ரசத்துக்கு போல் பச்சை புளி ரசத்தை வந்து ஸ்கிப் பண்ணி சாப்பிட்டேன். இது டேஸ்ட்டாக இருந்துச்சு நிஜமாவே. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம ட்ரை பண்ணலாம் வீட்டில், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட நம்மளோட இந்த நோ ஆயில் ஃபுட் சேலஞ்ச் முடியுது. ஸோ நாம் இன்றைக்கி பண்ண நோ ஆயில் ஃபுட் சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். எப்பயுமே ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஃபுட் சேலஞ்சை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க, என்ன மாதிரி வந்து ஒரு டே ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, இதெல்லாம் நான் சொல்வேன். இந்த ஃபுட் சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சேலஞ்ச் தான் அப்படிங்கிறனால தான் அதை சொல்கிறேன். டேஸ்ட்டு எம்மி கேட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே எனக்கு வீடியோ தான். தேங்க்யூ.